சார் அடுத்ததாக யார் பாட போகிறாங்க? எபி அப்படின்ட்டு அவர் ஒரு அறிமுகமானார். இப்போ அவருடைய பாடல் உலகத்தில் அபின்ட்டு பெயர் சேஞ்ச் பண்ணி பிரபலமாகிட்டு வராரு. அபி அவர்கள் இப்போ பாட இருக்காங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம், இந்த சித்தனுக்கெல்லாம் வணக்கம். உனக்கும் எனக்கும் தினைக்கும் பல நாட்டு மருந்து கொடுக்கும். கிச்சில் கிழங்கு பிறண்ட, சுக்கு மிளகு திப்பிலி உருண்ட, மருந்த கண்டா ஏண்டா மிரண்ட, நீ தரையில் உருண்டு புரண்ட. லைசௌஸ் பாபு நைஸா போறா, சைஸா பிடிச்சி மருந்து ஊத்துடா. இஸ்தா பால் எஸ்கே பாரா, எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மருந்து ஊத்துடா. வணக்கம் வணக்கம் வணக்கம், இந்த சித்தனுக்கெல்லாம் வணக்கம். உனக்கும் எனக்கும் தினைக்கும் பல நாட்டு மருந்து கொடுக்கும். எரியிற நெருப்புல எண்ணெய ஊத்தி, எந்த புண்ணுல வேலை பாய்ச்சி, நொந்த கண்ணுல சுண்ணாம்பி தடவி, 9 வாசலும் பஞ்சர போச்சு. மழையில தான் நனைஞ்சாக்கா ஜொரம் வரும், அது குறையிலன்னா மனசுக்குள்ள பயம் வரும். மாத்திரைய மாத்தி தின்ன நொர வரும், சித்த மருந்த நம்பு மலைய தூக்கும் பலம் வரும். ஒன்னாந்தோற அண்ணாதோற இன்னும் கொஞ்சம் வாய தர, மாஸ்டர் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாரு. நாட்டு மருந்து தந்து ரப்சராக்குறாரு. மாட்டிக்கிட்டோ எங்க கெட்ட நேரம், இதை மறக்கத்தாண்டே டாசு மார்க்கு போகிறோம். வணக்கம் வணக்கம் வணக்கம், இந்த நேர்களுக்கெல்லாம் வணக்கம். உனக்கும் எனக்கும் தினைக்கும் பல நாட்டு மருந்து கொடுக்கும். ஜிகிலா 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 தர தக்கர தட்டா, ஜிகிலா 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 தர தக்கர தட்டா. பூலோகம் திரைப்படத்தில் ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள் இசையில் ஜெயம் ரவி அவர்கள் நடித்த படத்திலிருந்து ஒரு பாட்டு. நல்ல அழகான பாட்டு பாடிருக்கீங்க. நல்ல ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர்கிட்ட ஒரு என்ட்ரி. நிறைய பாடல்கள் உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்து நிறைய பெரிய அளவில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். இப்போ அடுத்ததாக நம்மளுடைய பாடலாம் கொண்டாடலாம் இந்த நிகழ்ச்சியோட அரங்கத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு ஹீரோ இங்கே வந்திருக்காரு. இவரை பற்றி சொல்லணும்னா குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி இப்போ பல வெற்றி படங்களில் ஹீரோவாக நடிச்சிட்டு இருக்காரு, பல ஹிட்ஸ் கொடுத்துருக்காரு. இயக்குனர் பி. வாசு சாருடைய மகன் சக்தி அவர்கள் வந்திருக்காங்க. உங்களுக்கு எங்களுடைய பொங்கல் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அடுத்தது சிவலிங்கா படம் வந்து ரிலீஸ்க்கு தயாராக இருக்குது. ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றிக்காக வந்து காத்துட்ருக்கு படம். நாங்களும் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் பிரதர். ஸோ படம் எப்படி வந்திருக்கு, அதில் எந்த மாதிரியான கேரக்டர் பண்ணியிருக்கீங்க? படம் வந்து எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. ரொம்ப நல்லா வந்திருக்கு படம். கண்டிப்பாக அது வந்து ஒரு பேசப்படக்கூடிய படமாக இருக்கும். அதில் வந்து ஒரு முஸ்லீம் கேரக்டர் பண்ணியிருக்கேன். இன்ஃபேக்ட் இட்ஸ் த கீ ரோல் ஆஃப் த ஃபிலிம். அதை சுற்றி தான் கதையே இருக்குது. இட்ஸ் ஈக்குவல் டு ஹீரோ ரோல் ஆக்சுவலி. சௌந்தரன் நடிச்சிருக்காரா இதில்? பண்ணியிருக்காரு. ஓகே 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 அண்ணா இங்கே வாங்கினேன். சௌந்தரன் வந்து அந்த படத்தில் கோ டைரக்டர். தட்டி தட்டி வேலை வாங்குவோம். நான் தட்டி என்ன வேலை வாங்கினாங்க, நிறைய அடி வாங்கினது இவர் தான். அசிஸ்டன்ட் அதான் வாங்கி தானே ஆகணும். என்ன பண்ணுறது, வேலை கற்றுக்கினா வாங்கி தானே ஆகணும். ஆனால் அதுலேயே செம்ம ஸ்மார்ட்டாக இருப்பா. அப்படி அதாவது அந்த பாட்டு வந்து இப்போ போட்டால் கூட நமக்கு ஒரு எந்துவாக இருக்குல்ல. அது காரணம் என்னென்னா உண்மையிலே சக்தி வந்து ரொம்ப செம்ம ஸ்மார்ட்டாக இருப்பா. அப்படி அந்த சாங்கில் பொதுவாக குழந்தையா இருக்கும்போது ரொம்ப அழகாக இருப்பாங்க. இப்பயும் அழகாக தான் இருக்காரு. ஆனால் உண்மையிலே பாஸ் சிவலிங்கா படம் சக்தி வந்து எங்கேயோ போகும். நான் வந்து கன்னடத்தில் பார்த்துட்டேன் அந்த படத்தை. கன்னடத்தில் பார்த்ததுனால சொல்கிறேன், கன்ஃபார்ம் ஹிட்டு. ரெண்டாவது வந்து சக்தி லீட் ரோல் இந்த சென்ஸ் அவர் வச்சு தான் கதையே போகும். சக்தி வந்து பெரிய ரவுண்ட் வரும். அப்படி
200% படத்துல நீங்க நடிச்சிருக்கீங்களா? நடிச்சிருக்கேன் சார் பாட தான் வந்தீங்க, கடைசியில இங்கேயும் ஒரு நடிகர்னு கூட இப்போ ஏன்னா ஏற்கனவே இங்க நடிச்சிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, இருந்தாலும் நான் நடிகருமா, நான் சும்மா ஏதோ சைடுல பாடுவேன், இவர் கூட்டு வந்தாரு, அப்படியே தொழில பாடகராக்கிட்டு சைடு நடி. என்னங்க இது இந்த தலைவர் மேடை தொடர்ந்து வந்து இல்லையா? இப்பொழுது பாடகர்களுக்கான ஒரு மேடை. ஆமா. அதனால அப்ப வந்து சக்தி சொன்னேன். வந்திருக்கா, அப்படி இப்ப பாட சொல்லுங்க அப்போ. அவர் சீஃப் கெஸ்டா வந்திருக்காரு. நல்லா பாடுவாரு சக்தி, நல்லா பாடுவாரு, ஒரு மல்டி டேலண்டட். சக்தி நல்லா பாடுவாரு. அதனால நமக்காக ஒரு பாட்டும் பாடுவார். ஓகே சக்தி, ஓகே. கண்மணி அன்போடு காதலன் நான், நான் எழுதும் கடிதம், இல்லை மடல்னு வச்சுக்கலாமா, இல்லை கடிதாசம் வச்சு, இல்லை கடிதம்னே இருக்கட்டும், படி. கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. பாட்டாவே மாற்றிட்டே. அப்போ நானும் இப்போ கண்மணி சொன்னேன் இல்லையா, அப்போ பொன்மணி போட்டுக்கோ. பொன்மணி, உன் வீட்டில் எல்லாம் சௌக்கியமா? நான் இங்கே சௌக்கியம். பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே. உன்னை எண்ணி பார்க்கும்போது கவிதை அருவி மாறி கொட்டுது, ஆனால் அதை எழுதணும்னு நினைக்கும் போது தான் வார்த்தை. உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதான் அதை எழுத நினைக்கையில் வார்த்தை மொட்டுது. அதேதான் கவிதை. கவிதை படி. கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. லாலலா லாலா லாலா லாலா. பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே. லாலலா லாலா லாலா லாலா. அருமையான ஒரு காதல் பாடல் வந்து நீங்க பாடிட்டீங்க. அண்ட் நீங்க நல்ல மிமிக்ரியும் வந்து பண்றீங்க கமல் சார் மாதிரி. இன்னும் யார் மாதிரி எல்லாம் மிமிக்ரி பண்ணுவீங்க? நான் ஸ்கூல் காலேஜ்லேருந்தே நிறைய மிமிக்ரி பண்ணியிருக்கேன். ஸ்கூல் டான் போஸ்கோவில் தான் படித்தேன். மெயினாக நான் மிமிக்ரி கற்றுக்கிட்டதுக்கு காரணம் என்னென்னா, நான் சின்ன வயசில் வந்து பயங்கரமாக மயில்சாமி அண்ணன் ஃபேன். நான் எங்கள் அப்பாவோட அசிஸ்டன்ட் தான் அவர், சவுந்தர் சர்க்குலாம் தெரியும். மயில்சாமி அண்ணன் பின்னாடியே தான் சுற்றிட்டு இருப்பேன். அவர் வந்து சூப்பராக மிமிக்ரி பண்ணுவார். எனக்கெல்லாம் இப்போ ஒரு கிரேஸ் அது. என்ன இது சூப்பராக எல்லார் மாதிரியும் பேசுகிறாங்களே, ரஜினி சார் மாதிரி பேசுகிறாரு, கமல் சார் மாதிரி பேசுகிறாரு எல்லோரும். ஸோ அது சின்ன வயசுலேருந்தே அந்த ஒரு பாதிப்பு இருந்ததால் நிறைய கற்றுக்கிட்டேன். அண்ட் ஸ்கூல் காலேஜ்லலாம் நிறைய ப்ரைஸ் வாங்கியிருக்கேன். லாயலா காலேஜில் தான் படித்தேன். ஓவேஷன்ஸ்லாம் நிறைய ப்ரைஸ் வாங்கியிருக்கேன். எனக்கு இன்னொரு விஷயம், நீங்கள் இவ்வளோலாம் சொன்னீங்க, ரஜினி சார் கமல் சார் மாதிரிலாம் சொன்னீங்க. நீங்கள் அப்பா மாதிரியே நல்லா மிமிக்ரி பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். நான் வந்து பக்கத்துல இருந்து பார்த்துருக்கேன். நான் சாதனமாக பேசுறது அவர் வாய்ஸ் தான். புதுசாக என்ன மிமிக்ரி பண்ணுறது. சிவலிங்க படத்தை பற்றி ஒரு சில விஷயங்கள் நேயர்களுக்காக என்ன சொல்கிறேன், என்னோட கெரியரில் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான படமாக இருக்கும். அண்ட் இது வரைக்கும் நான் பண்ண படங்களில் இந்த படத்தோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப ஹை ஸ்கோப் இருக்கிற படம் பர்ஃபார்மன்ஸ் வைஸ். நினைத்தால் இனிக்கும் ஆகட்டும், தொட்டால் பொம்மலரும் ஆகட்டும், இது எல்லாத்த விட ஒரு தனி இடம் இருக்குது அந்த படத்தில் எனக்கு பர்ஃபார்மன்ஸ்னு சொல்லிக்கிறதுக்கு. அண்ட் இன்னொன்று, அந்த படம் வந்து லாரன்ஸ் மாஸ்டருங்கிற ஒருத்தர் இருந்ததால் தான் அந்த படம் தமிழில் என்னால் பண்ண முடிஞ்சுது. ஏன்னா வேறு எந்த ஹீரோவும் ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. அதுவும் அவர் இப்போ சக்ஸஸ் கண்டினியூஸ் ஹிட்ஸ் கொடுத்த ஹீரோ. காஞ்சனா 2 2 படம் பெரிய ஹிட்டு. ஸோ அதுக்கு அடுத்த படங்கிறம்போது அவருக்கு ஈக்குவலான ஒரு கேரக்டர். அது வந்து அவர் எனக்கு வந்து கன்னடா பார்த்துட்டு இதை விட 2 ஆக்குங்க சார் சக்தி கேரக்டர்னு சொன்னார் அப்பா கிட்ட. அது அவரை தவிர யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா அவருக்குள்ளே ஒரு டைரக்டர் இருக்காங்க. அதனால தான் அவர் கதையை பற்றி மட்டும்தான் யோசித்தார். இதே சாதாரணமாக வெறும் ஒரு நடிகனாக பார்த்துருந்தா எல்லா நடிகனும் அதை ஒத்துருப்பாங்களான்னு தெரியாது. ஸோ அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் அந்த படத்தில். அண்ட் கிளைமேக்ஸ் அப்போது பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேஜ் டைலாக் இருக்கும், மறக்க முடியாத விஷயம். அது வந்து சிங்கிள் டேக்கில் பேசிட்டேன். அண்ட் ஃபுல் இமோஷன்ஸ். அது வந்து கிட்டத்தட்ட 120 பேர் இருக்காங்க ஸ்பாட்டில். அந்த சிங்கிள் டேக் முடிஞ்சதுமே ஹோல் யூனிட் லேப்ஸ் ஆக்சுவலாக. அது மறக்கவே மாட்டேன். எனக்கு உண்மையிலேயே கிளிசரின் போடாமல் அழுதது அது எல்லாருக்குமே தெரியும் படம் பார்க்கும்போது. ஸோ அது லாரன்ஸ் மாஸ்டர் பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் ஆகி தனியாக போய் நின்றுட்டார். ஒரு 2 நிமிஷம் என்கிட்ட பேசவே இல்லை. அதுக்கப்புறமா வந்து கண்ணெல்லாம் தொடச்சிட்டு வந்து என்னை கட்டி பிடிச்சி, நீ பெருசாக வருவ சக்தி, நீ பாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப பாராட்டினார். அது வந்து அவருக்கு தான் அந்த மனசு இருக்குது. ரஜினி சார் மாதிரி சில விஷயங்கள். உங்களுக்கு பிடிச்ச நடிகர்கள் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து இவங்கள மாதிரி நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு வாய்ஸ் எடுத்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ட்ரெயின் ஆயிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு நடிகரோட வாய்ஸ் இப்போ எங்களுக்காக. பட் இப்போ லேட்டஸ்ட்டாக கபாலியில் டைலாக் வந்துச்சு இல்லையா, அது வேணால் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ரஜினி சார் மாதிரி பேசிடுறேன்.
என்னடா பழைய படத்தில் வர்ற மாதிரி மறு வச்சுக்கிட்டு மீசை முறுக்கிட்டு லுங்கியெல்லாம் கட்டிக்கிட்டு நம்ம நம்பியார் கபாலி அப்படின்னு சொன்னதை குனிஞ்சு சொல்லுங்க ஜமா அப்படின்னு சொல்கிற கபாலி நினச்சியடா கபாலிடா. அது ரஜினி சார் அது காமன். அதே டைலாக் வந்து தலைவர் பேசினா அப்படி இருக்கும் பார்ப்போம். எம்ஜிஆர் அவர்கள் என்னடா பழைய படத்தில் மாதிரி மது வச்சுக்கிறது மீசை முறுக்கிட்டது உங்க தான் கத்திக்குது நம்ம நம்பியாது கபாலி அப்படின்னு சொன்னதும் குஞ்சு சொன்னதுமா அப்படின்னு சொல்ல கபாலி நினச்சதா கபாலிதா. இந்த மாதிரி ஒரு வாய்ஸ்ல இப்படிப்பட்ட ஒரு டயலாக வந்து யாருமே கேட்டிருக்க மாட்டாங்க. அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இவங்க தாத்தா வந்து எம்ஜிஆர் சாருக்கு மேக்கப் மேன், என்டிஆர் சாருக்கு மேக்கப் மேன் பீதாம்பரம் சார். அது ஒரு அதாவது கலை பரம்பரை அவங்க. அதில் அவர் வாய்ஸ் வரலன்னா அதுதான் தப்பு. அண்ட் எங்களுக்காக இன்னொரு வாய்ஸ்ல என்னடா பழைய படத்தில் வர மாதிரி மருலாம் வச்சுக்கிட்டு மீசெல்லாம் முறுக்கிட்டு லுங்கியெல்லாம் கட்டிக்கிட்டு நம்ம நம்பியார் கபாலி அப்படின்னு சொன்னதும் உணிஞ்சு சொல்லுங்க ஜமா அப்படின்னு சொல்கிற கபாலி இருந்துச்சியா கபாலிடா. அமேசிங் அமேசிங். அவ்வளோ அழகாக பாக்யராஜ் சார் மாதிரி இங்கே நீங்கள் பேசுனீங்க. அண்ட் உங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான கிஃப்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருக்கு. அண்ட் உங்களுக்காக ஆதித்யா ஹோம் அப்ளையன்சஸ் கொளத்தூர் மற்றும் பெரம்பூர் வழங்கும் ஒரு ஹோம் தியேட்டர் கிஃப்ட். அது மட்டும் இல்லை, எவரெஸ்ட் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ் உங்களுக்கு ஒரு கிஃப்டாக கொடுக்குறாங்க. தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி பெஸ்ட் ஃபார் சிவலிங்கா. அண்ட் 2017 நிறைய படங்கள் வந்து எங்களுக்காக கொடுங்க. ஸோ அதுக்கு முதல்ல எங்களுடைய கலைஞர் டிவி சார்பாக உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ. பவன் சார், நம்ம நிகழ்ச்சியில் நீங்கள் என்ன பாடல் இப்போ பாட போகிறீங்க? நான் வந்து பாக்கணம்பூல் இருக்குது அப்படிங்கிற படத்துலேருந்து ஓ ரெட்ட சடான்ற ஒரு சாங்கு, ஃபோக் சாங்கு. இந்த சாங் வந்து திரு எஸ்பி ராஜ்குமார் அவர்கள் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. இதில் ஒரு விசேஷமான விஷயம் இருக்குது. நம்ம பொங்கலுக்கு மெயினாக பாரம்பரியமான அந்த ஜல்லிக்கட்டை வந்து ரொம்ப அருமையாக ஷூட் பண்ணியிருப்பாங்க, மேட்ச் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு இசையமைப்பாளர் வந்து திரு அருள்தேவ் சார் தான் இந்த இசையமைச்சிருக்காங்க. எனக்கு ஒரு தனி பாட்டு கொடுத்து எனக்கு ஒரு இது பண்ணியிருக்காங்க. ஒரட்ட சட கூப்பிடுதே முத்தம்மா, ஓம் பின்னால நான் வாரேன் குத்தம்மா, உன் காதோரோராக்கு முத்தம்மா, என்ன சேதாரம் பண்ணுதடி மொத்தம்மா. ஒரட்ட சட கூப்பிடுதே முத்தம்மா, உன் பின்னால நான் வாரேன் குத்தம்மா, உன் காதோரோராக்கு முத்தம்மா, என்ன சேதாரம் பண்ணுதடி மொத்தம்மா. தென்னை ஓர்ல கீத்து நீ சிறக சம்பா நாத்து, நந்த வந்த காத்து உன் நடைய கொஞ்சம் மாத்து. ஒரட்ட சட கூப்பிடுதே முத்தம்மா, உன் பின்னால நான் வாரேன் குத்தம்மா, உன் காதோரோராக்கு முத்தம்மா, என்ன சேதாரம் பண்ணுதடி மொத்தம்மா. ஊரோரம் கம்மாக்குள்ள ஒத்தையில போகையில ஒத்தாச மண்ணும் கண்ணு ஒத்த காலில் நின்னவளே. ஊரோரம் கம்மாக்குள்ள ஒத்தையில போகையில ஒத்தாச மண்ணும் கண்ணு ஒத்த காலில் நின்னவளே. அடியாடி போய் ஆவணி அப்புறமா பாரு நீ, புதுக்கோட்டை காரினி உள்ளதாச்சு ஆவணி, மணக்குற சோப்பு நீ மல்லியப்பு தோப்பு, நம்புகிற பாப்பு நீ வச்சிராத ஆப்பு.
இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் மின்னுது. அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் மின்னுது. தக்காளி தோட்டத்தில் தண்ணி பச்ச போகையில் பக்காளி ஒன்னால வாமட தந்தரக்கலையே. தக்காளி தோட்டத்தில் தண்ணி பச்ச போகையில் களி ஒன்னால வாமட தந்தரக்கலையே. பப்பாளி தோட்டத்தில் பழம் பறிக்க போகையில் கண்ணழகி ஒன்னால காய் பறிச்சி வந்தேண்டி. சிங்கப்பூர் சேல என்ன சுத்தி கடி மேல வந்துருச்சு வேல நான் போட போறேன் மால. ஒரட்ட சட கூப்பிடுது முத்தம்மா ஓம் பின்னால நான் பாரேன் குத்தம்மா ஓம் காதோரோராக்கு முத்தம்மா என்ன சேதாரம் பண்ணுதடி முத்தம்மா. அடுத்ததா நம்மளோட நிகழ்ச்சியில பாடுறதுக்காக ஒரு ஹெவி காம்படிட்டர் வர போறாரு. யாருக்கு காம்படிட்டர்? எல்லாருக்குமே ஒரு காம்படிட்டர் இவரு தான். அண்ட் ஒரு நடிகர் அண்ட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாடகர் பாடகரா அவதாரம் எடுத்திருக்காரு. பொதுவாக எம் மனசு தங்கம் ஒரு போட்டின்னு வந்து விட்டா சிங்கம். பொதுவாக எம் மனசு தங்கம் ஒரு போட்டின்னு வந்து விட்டா சிங்கம். உண்மையே சொல்வேன் நல்லதே செய்வேன் வெற்றி மேல் வெற்றி வரும். ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் ஆனந்தம் காணுவோம் என்னாலுமே. ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் ஆனந்தம் காணுவோம் என்னாலுமே. பொதுவாக எம் மனசு தங்கம் ஒரு போட்டின்னு வந்து விட்டா சிங்கம். முன்னால சீருது மயிலக்கால பின்னால பாயுது மச்சக்கால. முன்னால சீருது மயிலக்கால பின்னால பாயுது மச்சக்கால. அடக்கி ஆளுது மொரட்டு கால நெஞ்சுக்குள் அச்சம் இல்லை யாருக்கும் பயமும் இல்லை வாராதோ வெற்றி எண்ணிடும். விளையாடுங்க உடல் வளமாகுங்க பாடலாம் என் மனசு தங்கம் ஒரு போட்டின்னு வந்து விட்டா சிங்கம். உண்மையே சொல்வேன் நல்லதே செய்வேன் வெற்றி மேல் வெற்றி வரும். ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் ஆனந்தம் காணுவோம் என்னாலுமே.
சொல்வேன் தன்னையே செய்வேன் வெற்றி மேல் வெற்றி வரும் ஆடுவோம் பாடலாம் கொண்டாடலாம் ஆனந்தம் காணுவோம் என்னாலுமே ஆடலாம் பாடலாம் கொண்டாடலாம் ஆனந்தம் காணுவோம் என்னாலுமே ஆடலாம் பாடலாம் கொண்டாடலாம் ஆனந்தம் காணுவோம் என்னாலுமே. பொதுவாக என் மனசு தங்கம் அப்படின்ற ஒரு பாடலை வந்து அருமையா நீங்க பாடினீங்க. உங்களுடைய மனசு போலவே நீங்க வந்து அவ்வளவு தங்க மாதிரி நீங்க பாடினீங்க. அதாவது இப்போ சக்தி சொன்னா அப்படி இல்லையா, வாசார் சன் சொன்னார்ல, ஒரு நீங்கள் நடிக்க வரணும்னா எல்லாம் தெரிஞ்சு அப்சர்வேஷன் தான் முதல்ல. வடிவேல் பார்த்தீங்கன்னா அப்சர்வேஷன் தான். எல்லா நடிகர்களுக்கு வந்து அப்சர்வேஷன் தான் மெயின். அதாவது பாடினா நீங்கள் அதுக்காக வந்து டிஎம்எஸ்ஆர் மாதிரி இப்படிலாம் நம்ம பாட வேணாம். சும்மா சாதாரணமாக பாட தெரியும். லிப் மூமெண்ட்டுன்னு ஒன்று இருக்குல்ல படத்தில், அதுக்காக தான் நீங்கள் பாட தெரியணும்ல, அதுக்காக தான் அது. ஆனால் அந்த லிப் மூமெண்ட்டுன்னு சொன்ன உடனே தான் எனக்கு ஞாபகம் வருது, சிவாஜி சார் வந்து அவர் பாடுறது பார்த்தீங்கன்னா அவ்வளோ தத்ரூபமாக இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த பாட்டு எல்லோரும் கேட்டிருப்பீங்க. கண்ணின் மணி போல மணியின் நிழல் போல கலந்து பிறந்தோமடா இந்த மண்ணும் கடல் வானும் மறைந்து முடி, இதெல்லாம் ஓகே. லாஸ்ட்டாக ஒரு ஹம்மிங் வரும், அதில் அப்படி பண்ணியிருப்பார். அன்பே யாரிரோ அன்பே யாரிரோ. அதாவது சிவாஜி சார் அந்த லிப்பு அந்த ஹம்மிங் கூட அவ்வளோ அழகாக பண்ணியிருப்பாரு சொல்ல வர. ஸோ அந்த அப்சர்வேஷன் தான் எல்லாரையுமே வழக்கம். இல்லை உண்மையிலே உங்களுக்கு வந்து குரல் வளம் நல்லா இருக்கு, மியூசிக்கோட சிங் பண்ணக்கூடிய திறமை இருக்கு. ஆனால் இன்னும் ஒரே ஒரு நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா நல்லா பாடலாம். கண்டிப்பாக நிச்சயமாக அதுதான் கூட சேர்ந்துருக்கேன் நான். எப்படியாவது ஆக்கியிருக்கேன். பார்ப்போம், அடுத்து ஒரு பிளாட்ஃபார்ம் பார்ப்போம். நம்மளோட ஷோவில் வந்து அடுத்ததாக பாடுறதுக்காக நமிதா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அலுங்குறேன் குலுங்குறேன் ஒரு ஆசை நெஞ்சில அத்துங்குறேன் இத்துங்குறேன் ஒன்னும் பேச தோணல நடையா நடந்து கிடையா கிடந்து மின்னுங்குற சின்னுங்குற தழும்போன்னு தழும்புற அலுங்குறேன் குலுங்குறேன் ஒரு ஆசை நெஞ்சில அதுங்குறேன் இதுங்குறேன் ஒன்னும் பேச தோணல பந்து நீ பந்தல தாங்குகிற காலனா பந்து நீ பந்தல நிரம்பி நிற்கும் காத்துனா ஆத்தாடி என்ன ஆத்துன ஆத்துன காத்தாகி மெல்ல தூத்துன தூத்துன காதல நீட்டுன கடவுள காட்டுன அலுங்குற கொலுங்குற ஒரு ஆசை நெஞ்சில அதுங்குற இதுங்குற ஒன்னும் பேச தோணல நடையா நடந்தேன் கிடையா கிடந்தேன் மின்னுங்குற சின்னுங்குற தழும்போன்னு தழும்புற அல்லுங்குற குலுங்குற ஒரு ஆசை நெஞ்சில அத்துங்குற இத்துங்குற ஒன்னும் பேச தோணல
கோணலாம் மாணலாம் இருந்த மன நேருல காலுதான் போகுதே காதலின ஊருல நாடலா நாடலா அசைஞ்ச மனமாடல தொலைஞ்சது தெரிஞ்சுதா இன்னும் என் தேடல கண்ணெல்லாம் காட்சிதான் காட்சிதான் காதெல்லாம் பேச்சுதான் பேச்சுதான் காதல நீட்டுன கடவுள காட்டுன அல்லுங்கிற குலுங்குற ஒரு ஆசை நெஞ்சில அத்துங்குற இத்துங்குற ஒண்ணு பேச தோணல் நடையா நடந்து கிடையா கிடந்து மின்னுங்குற சின்னுங்குற தழும்போன்னு தழும்புற Yes, ரொம்ப அழகா வந்து பாடினீங்க. அண்ட் இந்த பாடலை வந்து ஒவ்வொரு முறையும் வந்து எல்லாருமே கேட்கும் பொழுது அந்த ஃபீமேல் வாய்ஸ் வந்து யார் பாடியிருப்பாங்க, இவ்வளோ மெஸ்மரைசிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்லி நானும் கேட்டிருக்கேன். ஸோ அது இப்போ நீங்கள் தான் வந்து பாடினீங்க அப்படிங்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ லைவாகவும் பார்த்தாச்சு, ரொம்ப ஹாப்பி. அண்ட் தொடர்ந்து நிறைய பாடல்கள் வந்து நீங்கள் பாடணும். கலைஞர் டிவி சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். கலைஞர் டிவி நேயர்களுக்கெல்லாம் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த சாங் வந்து எஸ்என் அருணகிரி சார் பண்ணியிருக்காரு. என் கூட பாடினது வந்து பிரசன்னா சார். அவர் ரொம்ப அழகாக பாடியிருப்பார். ஃபர்ஸ்ட் டைம் பொங்கல் வந்து சிங்கர்ஸோட கொண்டாடுறேன். ஸோ அதுக்கு வந்து கலைஞர் டிவிக்கு ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் லக்ஷ்மண் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஜெயமூர்த்தி சார் அடுத்ததாக இன்னொரு பாட்டை பாடுறதுக்கு ரெடியாக இருக்காரு. அண்ணா ரெடியா? வந்தாரு வந்தாரு மாப்பிள்ள சிங்கம் என்னாலும் மங்காத ஆம்பள தங்கம். வந்தாரு வந்தாரு மாப்பிள்ள சிங்கம் என்னாலும் மங்காத ஆம்பள தங்கம். பாரு இவர் மாசு படிக்காத காமராசு பதராம ஊரை பாதுகாக்கும் பக்காவான பாசு. பாசமான பேசு பண்பான ஜோதி பாசு பெரியோருக்காக பேசுகின்ற தம்பி மேல கேசு. ஊர நல்லா புரிஞ்சவரு இந்த உலகம் பூரா அறிஞ்சவரு. வந்தாரு வந்தாரு மாப்பிள்ள சிங்கம் என்னாலும் மங்காத ஆம்பள தங்கம். வந்தாரு வந்தாரு மாப்பிள்ள சிங்கம் என்னாலும் மங்காத ஆம்பள தங்கம். தானே நானே தானே நானே தன்னே நன்னே தானே நானே. ஊரத்தோள் மேல தாங்கும் ஆள் போல வாழ்ந்து வாராரு ரகலையில. ஓவர் பேச்சால வேண்டுமார் போல ஊட்டி கொள்வாரு எதிரிகளை. காதலர கண்டா கடுகாக வெடிப்பாரு அவமானங்காதல் என்று அடியோட வருப்பாரு. சாதி தவறில்ல அதை காக்க நினைப்பாரு. எதிராளி யாரும் இல்ல இருந்தாலும் ஜெயிப்பாரு. சும்மா இருப்பாரு சுவரெங்கும் சிரிப்பாரு. அம்மா அப்பா தெய்வம் அட்வைஸ் கொடுப்பாரு. வந்தாரு வந்தாரு மாப்பிள்ள சிங்கம் என்னாலும் மங்காத ஆம்பள தங்கம். வந்தாரு வந்தாரு மாப்பிள்ள சிங்கம் என்னாலும் மங்காத ஆம்பள தங்கம். வீட்டை தாண்டாம பொண்ணை காப்பாரு காக்கு தீ போல வளர்ந்தவரு. போட்டி போடாம வெல்ல பாப்பாரு ஆட்டம் போடாத அலைவரு. வேதனை
உண்மைய சொன்னா திருடு துடிப்பாரு விவகாரம் யாரும் செஞ்சா பெரிய அடிப்பாரு ஏழையின்னு வந்தா துணையாக இருப்பாரு பணங்காச பாத்திடாம பசியார கொடுப்பாரு சும்மா இருப்பாரு சுவரெங்கும் சிரிப்பாரு சொக்க வைக்கும் அன்புல தான் சொந்தம் வளர்ப்பாரு வந்தாரு வந்தாரு மாப்பிள்ள சிங்கம் என்னாலும் மங்காத ஆம்பளத்தங்கம் வந்தாரு வந்தாரு மாப்பிள்ள சிங்கம் என்னாலும் மங்காத ஆம்பளத்தங்கம் பாரு இவர் மாசு படிக்காத காமராசு பதராம ஊரை பாதுகாக்கும் பக்காவான பாசு பாசமான பேசு பண்பான ஜோதி பாசு பெரியோருக்காக பேசுகின்ற தம்பி மேல கேசு ஏ ஊர நல்லா புரிஞ்சவரு இந்த உலகம் பூரா நல்லா அறிஞ்சவரு அடுத்ததா நம்மளோட அரங்கத்துக்கு இசையமைப்பாளர் ஜனனி அவர்கள் வந்திருக்காங்க. உங்களுக்கு எங்களுடைய பொங்கல் வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். பொங்கல் வாழ்த்துக்கள் உங்களுக்கும். தேங்க்யூ ஸோ மச். லக்ஷ்மண் சார், மியூசிக் டைரக்டர் ஜனனி மேடம் பற்றி நீங்கள் ஒரு சில வார்த்தைகள் சொல்லுங்கள். அவங்க ஆல்ரெடி ஒரு நல்ல மியூசிஷியன். பியானோ வாசிப்பாங்க, வயலின் வாசிப்பாங்க, வெஸ்டர்ன் வோக்கல் படிச்சிருக்காங்க, கர்நாடிக் வோக்கல் படிச்சிருக்காங்க, மியூசிக் கம்போஸ் பண்ணுவாங்க, பாடுவாங்க. அதாவது ஒரு பன்முக கலைஞர் அவங்க. இந்த பொங்கல் திருநாள் அன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் என்ன பாட்டு பாட போகிறீங்க? ஒரு மெட்லி ஒன்று பிளான் பண்ணியிருக்கோம். ரித்தம் படத்துலேருந்து எல்லா மெட்லின்னா ஃபஸ்ட்டு என்னன்னு சொல்லிட்டு எளிமையாக நம்ம நேயர்களுக்கு புரிய வைங்க. ஒரு கோர்ப்பிசைன்னு சொல்லலாம். ஒரு 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 சாங்கை வந்து கோர்த்து ஒரே நிறைய பாடல்களை வந்து விட்டா கொடுத்து ஒரு பாடல்களை இணைக்கிற மாதிரி. கலகலவென பொழியும் பொழியும் மேகமெங்கு செல்லுதோ ஒளி இல்லாமல் மலரும் மலரை உழவு பார்க்க செல்லுதோ கலகலவென பொழியும் பொழியும் மேகமெங்கு செல்லுதோ ஒளி இல்லாமல் மலரும் மலரை உழவு பார்க்க செல்லுதோ தொடவில்லையே நகப்படவில்லையே விரல் தொடவில்லையே நகப்படவில்லையே உடல் தடையில்லையே இது போல் ஒரு இணை இல்லையே கலகலவென பொழியும் பொழியும் மேகம் எங்கு செல்லுதோ இல்லாமல் மலரும் மலரை உழவு பார்க்க செல்லுதோ காற்றே என் வாசல் வந்தாய் மெதுவாக கதவு திறந்தாய் காற்றே உன் பேரை கேட்டேன் காதல் என்றாய் நேற்று நீ எங்கு இருந்தாய் காற்றே நீ சொல்வாய் என்றேன் சுவாசத்தில் இருந்ததாக சொல்லி சென்றாய் துள்ளி வரும் காற்றே தாய்மொழி பேசு நில உள்ள வரையில் நிலமுள்ள வரையில் நெஞ்சினில் வீசு துள்ளி வரும் காற்றே தாய்மொழி பேசு காற்றே என் வாசல் வந்தாய் மெதுவாக கதவு திறந்தாய் காற்றே உன் பேரை கேட்டேன் காதல் என்றாய்
பத்திக்கிச்சு 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 ஹோ ஹோ கண்ணே ஐயோ பத்திக்கிச்சு 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 ஹோ ஹோ பெண்ணே லஞ்சம் சிக்கிக்கிச்சு 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 ஹோ ஹோ கண்ணே ஹே முல்லை முள்ளால் எடுப்பது போல் நெருப்பை நெருப்பால் அணைப்போம் வா முல்லை முள்ளால் எடுப்பது போல் நெருப்பால் நெருப்பால் அணைப்போம் உன் கண்ணோடு வாழ்கின்ற காதல் தீவாழ்க முல்லை முள்ளால் எடுப்பது போல் நெருப்பை நெருப்பால் அணைப்போம் உன் கண்ணோடு வாழ்கின்ற காதல் தீவாழ்க ஐயோ பத்திக்கிச்சு தனியே தன்னந்தனியே நான் காத்து காத்து நின்றேன் நிலமே ஒரு நிலமே உன் பொறுமை வென்று விடுவேன் தனியே தன்னந்தனியே நான் காத்து காத்து நின்றேன் நிலமே ஒரு நிலமே உன் பொறுமை வென்று விடுவேன் புரியாதா வேறன்பே புரியாதா வேறன்பே புரியாதா அண்ட் இதுதான் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு இசை பொங்கல் அப்படின்னே சொல்லலாம். ஒரு பொங்கலுக்கு வந்து முந்திரி திராட்சை வெல்லம் அரிசி பால்லாம் எப்படி சேர்ப்போமோ அதே மாதிரி ஒரு 5 சாங்ஸை வந்து கரெக்டான ஒரு மெட்லி பர்ஃபார்மன்ஸாக எங்களுக்கு வந்து கொடுத்துட்டாங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ 3 பேரும் அவ்வளோ அழகாக வந்து பாடினீங்க. ஸோ 3 பேருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். நம்மளோட நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்காக இசையமைப்பாளர் ஜனனி மேடம்க்கு வந்து எவரெஸ்ட் வழங்கும் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ் மற்றும் ஆதித்யா எலக்ட்ரானிக்ஸ் ஹோம் அப்ளையன்சஸ் கொளத்தூர் மற்றும் பெரம்பூர் வழங்கும் ஒரு ஹோம் தியேட்டர் உங்களுக்கு கிஃப்டாக நாங்கள் கொடுக்குறோம். ஓகே, தேங்க்யூ. கலைஞர் டிவி நேயர்களுக்கும் லக்ஷ்மண் ஸ்ருதி கலைஞர்கள் அனைவருக்கும் லக்ஷ்மண் சார் அவர்களுக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அண்ட் ஹாப்பி நியூ இயர். அடுத்த பாடல யார் பாட போகிறாங்க? அடுத்து ஹேம்நாத் இங்கே பாட இருக்கார். தர்மபுரியிலிருந்து வந்திருக்க குட்டி சூப்பர் ஸ்டார் இவரு. என்ன பாட்டு பாட போறீங்க? ஒரு நாள் போதுமா? ஒரு நாள் போதுமா, இன்றொரு நாள் போதுமா, நான் பாட இன்றொரு நாள் போதுமா, நாதமா கீதமா அதை
ராகமா சுகராகமா கானமா தேவகானமா ராகமா சுகராகமா கானமா தேவகானமா என் கலைக்கிந்த திருநாடு சமமாகுமா என் கலைக்கிந்த திருநாடு சமமாகுமா நாதமா கீதமா அதை நான் பாட இன்றொரு நாள் போதுமா குழலென்றும் பதத பமம்ம பமக கமம கரி ரிக கரி ச காரி சானித பமக யாழென்றும் பாபம பதத பம பதத பம பதத பம பதத பம பத மப மத பத மப கம கப மப கம ரிக ரிம கம ரிக சரி நி ச சா 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 குழலென்றும் அழுதும் சிலர் கூறுவார் என் குரல் கேட்ட பின்னாலே அவர் மாறுவார் குழலென்றும் யாழென்றும் சிலர் கூறுவார் என் குரல் கேட்ட பின்னாலே அவர் மாறுவார் அழியாத கலை என்று என்னை பாடுவார் அழியாத கலை என்று என்னை பாடுவார் என்னை அறியாமல் எதிர்ப்போர்கள் எழுந்தோடுவார் என்னை அறியாமல் எதிர்ப்போர்கள் எழுந்தோடுவார் இசை கேட்க எழுந்தோடி வருவாரென்றோ எழுந்தோடி வருவாரென்றோ எழுந்தோடி தோடி ஆ இசை கேட்க எழுந்தோடி வருவாரென்றோ எனக்கிணையாக தர்பாரில் எவரும் உண்டோ தர்பாரில் எவரும் உண்டோ தர்பாரில் எனக்கிணையாக தர்பாரில் எவரும் உண்டோ கலையாத மோகன சுவைதானன்றோ மோகன சுவை நானன்றோ மோகனம் கலையாத மோகன சுவைதானன்றோ காணடா ஆ என் பாட்டு தேனடா இசை தெய்வம் கலைவாணிடா அனைவருக்கும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் எனக்கு பாட வாய்ப்பளித்த கலைஞர் டிவிக்கும் டைரக்டர் சாருக்கும் லக்ஷ்மண் சாருக்கும் மிக்க நன்றி. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியாக வந்து இப்போ யார் பாட போகிறா, என்ன பாட்டு பாட போகிறாங்க? பாடகர் ரீகன் இங்கே வந்திருக்காரு. ரீகனை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா வந்து லக்ஷ்மண் ஸ்ருதியோட ஒரு செல்ல பிள்ளைன்னு சொல்லலாம். நம்ம பாஸ்கர் சாருடைய புதல்வர், மூத்த மகன். ஸோ நிறைய திறமைகள் இருக்குது. அவரும் ஒரு கீபோர்டிஸ்ட். இப்போ பாக்கெட்லேயே கோட்டு கண்ணாடி எல்லாம் எப்பவுமே பேக்லேயே வச்சிருப்பாரு. இப்போ என்ன திறமைகள் கொண்ட நீங்க இப்போ என்ன பாடல் நீங்க பாட போறீங்க? ரெமோ செஞ்சிட்டாலே.
போக்குள்ள ஒரு லுக்க விட்டு என்ன செஞ்சுட்டாளே என்ன செஞ்சுட்டாளே பரபச்ச பார்க்காம கூட வச்சு செஞ்சுட்டாளே ஃபர்ஸ்ட் லுக்கு வச்சு பொக்குன்னு தான் ஒன்று வச்சுட்டாளே ஒன்று வச்சுட்டாளே லவ் புக்கு ஒன்று நெஞ்சுக்குள்ள ஓப்பன் செஞ்சுட்டாளே ஒரு பறவையாளே என்ன செஞ்சுட்டாளே என்ன செஞ்சுட்டாளே என்ன செஞ்சுட்டாளே காதல் நம்ப விட்டு என்ன செஞ்சுட்டாளே என்ன செஞ்சுட்டாளே வச்சு செஞ்சுட்டாளே எனக்கு நீ ஈஸியெல்லாம் வேணாம் பேசி பேசி கரெக்ட் பண்ணவும் வேணாம் சொல்ல பண்ணி அலையாம திரியாம கிடைக்கிற காதல வேணாம் வேணாம் எனக்கு உன் ஜாதகமும் வேணாம் உங்க அப்பா அம்மா சம்மதமும் வேணாம் உனக்கு இருந்த சேர்த்து வச்ச சொத்து சுகம் எதுவுமே வேணாம வேணாம் வேணாம் உள்ளம் செண்டாடுது உன்னை கொண்டாடுது உன்னை பார்க்க 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 மனம் தள்ளாடுது உள்ளம் செண்டாடுது என்ன கொண்டாடுது உன்னை தேடி 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 நெஞ்சு அல்லாடுது உள்ளம் செண்டாடுது என்ன கொண்டாடுது உன்னை பார்க்க 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 மனம் தள்ளாடுது உள்ளம் செண்டாடுது என்ன கொண்டாடுது உன்னை தேடி 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 நெஞ்சு அல்லாடுது இருட்டு ரூமுல எல்இடி லைட்ட போட்டுட்டா தள்ளி தள்ளி ஓட்டும் என்னோட வண்டில பெட்ரோல ஊத்திட்டா பொண்ணுங்கள பார்த்ததும் பம்மி போய் பதுங்குற எண்ணத்தான் பாப்பா பாப்பா பார பாண்டு பல்ல கடு வச்சு பக்காம மாத்திட்டா எனக்குன்னு இறங்குன தேவத உனக்குன்னு பிறந்தவனா 20 வருஷமா இதுக்குன்னு தெருவுல திரிஞ்சவனா பட் இருந்தாலும் எனக்கு நீ ஈஸியெல்லாம் வேணாம் பேசி பேசி கரெக்ட் பண்ணவும் வேணாம் சொல்ல பண்ணி அலையாம திரியாம கிடைக்கிற காதல வேணாம் வேணாம் எனக்கு உன் ஜாதகமும் வேணாம் உங்க அப்பா அம்மா சம்மதமும் வேணாம் உனக்கு இருந்த சேர்த்து வச்ச சொத்து சுகம் எதுவுமே வேணாம் 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 போற போக்குல ஒரு லுக்க விட்டு என்ன செஞ்சுட்டாளே என்ன செஞ்சுட்டாளே பரபச்ச பார்க்காம கூட வச்சு செஞ்சுட்டாளே ஃபர்ஸ்ட் லுக்கு வச்சு பொக்குன்னு நான் ஒண்ணு வச்சுட்டாளே ஒண்ணு வச்சுட்டாளே லவ் புக்கு ஒண்ணு நெஞ்சுக்குள்ள ஓப்பன் செஞ்சுட்டாளே ஒரு பறவையாளே என்ன செஞ்சுட்டாளே என்ன செஞ்சுட்டாளே என்ன செஞ்சுட்டாளே காதல் நம்ப விட்டு என்ன செஞ்சுட்டாளே என்ன செஞ்சுட்டாளே வச்சு செஞ்சுட்டாளே உள்ளம் திண்டாடுது என்ன கொண்டாடுது உன்னை பக்க 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 மனம் தள்ளாடுது உள்ளம் திண்டாடுது என்ன கொண்டாடுது உன்னை தேடி 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 நின்று அல்லாடுது உள்ளம் திண்டாடுது என்ன கொண்டாடுது உன்னை பக்க 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 மனம் தள்ளாடுது உள்ளம் திண்டாடுது என்ன கொண்டாடுது உன்னை தேடி 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 நின்று அல்லாடுது என்ன செஞ்சுட்டாளே செஞ்சுட்டாளே என்ன செஞ்சுட்டா செஞ்சுட்டா என்ன செஞ்சுட்டா செஞ்சுட்டா வச்சு செஞ்சுட்டாளே வச்சு செஞ்சுட்டாளே பாடலாம் கொண்டாடலாம் அனைவருக்கும் ரொம்ப நன்றி. And உங்க எல்லாருக்குமே கலைஞர் தொலைக்காட்சி சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். Once again, Thank you wish so you much. happy Wish you Pongal. all. எல்லாருமே பாடலாம் கொண்டாடலாம் நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்திருப்பீங்க, என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. மீண்டும் இதே போல ஒரு நல்ல நிகழ்ச்சியில திரும்ப வந்து உங்களை மீட் பண்றோம். Until then, it's bye from Tanigai and Sashi. பொங்கலோ பொங்கல். பொங்கலோ பொங்கல்.